தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 8வது திருவெம்பாவை பார்க்க போறோம். கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருகள் பாடினோம் கேட்டிலையோ, வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்த்திரவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் சொல்றார், கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், அதாவது கோழியும் கூவியாச்சு, குருகு பறவையோட சத்தமும் கேட்டாச்சு, ஏழில் இயம்ப அதாவது கோயில்ல மங்களவாத்தியமான நாதஸ்வரமும் கேட்டாச்சு, வெண் சங்கும் கேட்டாச்சு. அதாவது இதெல்லாம் பொழுது விடிந்தது என்றதற்கு ஒரு சான்றாக மாணிக்கவாசகர் சொல்றார். கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. அதாவது ஒருத்தரை நம்ம ஒப்பிடவே முடியாது அந்த மாதிரி ஒரு பொருளான சிவபெருமான், அவர் பரஞ்சோதி பரங்கருணை, விழுப்பொருள்கள் அதாவது வேதத்தின் சாரமாக இருக்கிறவரை நாங்க எல்லாரும் பாடுறோமே, உனக்கு கேட்கலையா? வாழி ஈதென்ன உறக்கமோ வாய் திறவாய், வாழ்க உன் தூக்கம், நாங்க இவ்வளோ பாடியும் உனக்கு உன் வாய் திறக்காதா, நீ எழுந்துக்க மாட்டியா? ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, நீ தூங்கிண்டே பக்தி பண்ணுவியா? எனக்கு சிவபெருமான்னா பிடிக்கும், நான் அவரை தான் பக்தி பண்ணுவேன்னு சொல்லுவியே, தூங்கியே பக்தி பண்றியா? ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். ஊழி முதல்வனா இருக்கிற அந்த சிவபெருமான நீ பாடுறதுக்கு எழுந்துக்க மாட்டியா? நம்ம ஏழை பங்காளன், அவரை பாடலாம் வா அப்படின்னு மாணிக்கவாசகர் தோழியை எழுப்புறார். இப்போ இந்த திருவெம்பாவையை அனுபவிக்கலாம். கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும், கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாழிதென்ன உறக்கமோ வாய் திறவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, வாழிதென்ன உறக்கமோ வாய் திறவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய், ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். இந்த திருவெம்பாவை தன்யாசி ராகம் ஆதி தாளத்தில் அமைஞ்சிருக்கு. நாளைக்கு மற்றொரு திருவெம்பாவையோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் சிவசிந்தனையிலேயே இருப்போம். நமச்சிவாய வாழ்க.